Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ரீசெண்டாக அமேசானில் நான் வெட் அண்ட் வெல் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிக் பண்ணியிருந்தேன். ஒரு ஒன் பிராண்ட் டுட்டோரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதில் நான் அச்சீவ் பண்ண லுக் தான் இது. 95% வெறும் வெட் அண்ட் வெல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு நான் கிரியேட் பண்ண லுக் இது. ஸோ இந்த ஒரு கட் க்ரீஸ் வித் லைட்டாக ஒரு கிளிட்டர் லைனர், ஒரு ப்ராமினென்ட்டான அவுட்டர் வி செக்ஷன், ஒரு மேட் லிப் அண்ட் இந்த மாதிரியான கான்டோர்டு ஃபேஸ் வந்துட்டு நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் ஆஃபர் டைமில் வந்துட்டு அமேசானில் பிக் பண்ணியிருந்தேன். நான் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேர் ஸ்கின் மோட் ஆன். இதுலேருந்து நம்ம இப்போ பில்ட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஸ்கின் ப்ரெப்பில் இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வெட் அண்ட் வெல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அண்ட் நான் இங்கே சொல்லிக்கிறேன், எல்லாமே வெட் அண்ட் வெல் ப்ராடக்டாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா சிலது வந்து பிராண்ட்லேயே கிடையாது, சிலது வந்து என்கிட்ட கிடையாது. என்கிட்ட இருக்க பொருள் வச்சு நான் மேக்கப் வைஸ் காமிக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு ப்ரீ மேக்கப் இல்லைன்னா பேஸ் ரொட்டின் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணுன்றது ஏன் நான் ஒரு டுட்டோரியலும் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சொல்கிற ஸ்டெப்பே பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வர மாட்டேங்குது அப்படின்றது. அதுக்கு மெயின் ரீசன் உங்களுடைய பேஸ் ப்ராப்பராக பில்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது தான். ஸோ ஒரு ப்ராப்பர் கிளென்சர், ப்ராப்பர் மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு நீங்கள் மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா. என்னுடைய ஃபேவரட் காம்போ இதுதான். இந்த காம்பினேஷன் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்ச். ஸ்பெசிஃபிக்காக இந்த டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் இது வந்துட்டு நான் மேக்கப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. மேக்கப் இல்லாமல் நார்மல் கிளென்சராகவும் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது. ரெகுலராக இல்லைனாலும் அட்லீஸ்ட் 90%. இது வந்து பேசிக்கலாக சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூப்பராக சூட் ஆகக்கூடிய ஒரு கிளென்சர். அண்ட் இது ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். ஆக்னே ஏதாவது இருந்ததுனாலும் அதுக்கு ரொம்ப சூதிங்காக காமிங்காக இருக்கும். அண்ட் உங்களுடைய முகத்தில் நீங்கள் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா க்ளீன் கேன்வஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நரிஷ்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸ்டு கேன்வஸ், அதுக்கும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது நல்லா நரிஷிங்காக இருக்கும், மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கும். மேக்கப் நீங்கள் ஹெவியாக போட்டாலும் சரி, லைட் வெயிட்டாக போட்டாலும் சரி, உங்கள் ஸ்கின்னை, அதாவது மேக்கப்புக்கு கீழே இருக்க ஸ்கின் வந்துட்டு ஹைட்ரேட்டடாக ப்ளம்பியாக பத்திரமா பார்த்துக்கும். ஸோ இதை தான் நான் இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படியே சும்மா எடுத்து என்னுடைய முகத்தில் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதனுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டேக்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைமர் இல்லாமல் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கூட இது வந்துட்டு அழகாக உங்கள் மேக்கப் வந்து பிடிச்சி வச்சுக்கும். இப்போ நம்ம வெட் அண்ட் வைல்ட் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைமருக்கு வந்து வெட் அண்ட் வைல்ட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபேஸ் ப்ரைமர் வச்சுருக்கேன், மேட் வேரியண்ட் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய பேஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து பில்ட் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒரு மேட் ப்ராடக்ட், ஒரு டியூவி ப்ராடக்ட் இந்த மாதிரி. ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு என்னுடைய காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு எல்லாமே வந்து அழகாக உட்காரும். ரொம்ப மேட்டிஃபைடாகவும் போகாமல், ரொம்ப டியூவியாகவும் போகாமல், பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த மேட்டிஃபையிங் ப்ரைமர் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய ஃபேஸோட சென்டர் பார்ட், மூக்கு, நெத்தி இங்கெல்லாம் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெட் அண்ட் வைல்டோட இந்த நேச்சுரல் ஃபினிஷ் செட்டிங் மிஸ்ட் இருக்குது, அதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அடிச்சுக்கிறேன். அடுத்து என்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் கலர் கரெக்டர் இல்லை. நிறைய பிராண்ட்ஸில் ஒரு அழகான ஆரஞ்சு கன்சீலர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் நிஜமாவே. ஸோ வெட் அண்ட் வைல்டில் என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இங்கே ஒரு கன்சீலர் ஸ்டிக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு கான்டோர் ஸ்டிக் அப்படின்ட்டு. இதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது டார்க் ஷேட், ஆனால் என் மூஞ்சில் எவ்வளோ லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு தவறான முடிவு. இது வந்து டார்க்காக இருந்ததுன்னா நான் இதையே வந்து கரெக்டராக யூஸ் பண்ணியிருந்திருப்பேன், என்னுடைய பிக்மெண்டேஷன் கொஞ்சம் மறைச்சிருப்பேன். ஸோ நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரியே சீட்டிங் வேலை பண்ணிடுவோம் இன்றைக்கும், ஏன்னா வேறு வழி கிடையாது. ப்ராப்பரான ஒரு மேக்கப் வேணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது கைஸ் நோட் பண்ணிக்கோங்க, இது என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட் ப்ராடக்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷேட் டார்க் கோகோ என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அப்படியே இந்தா வச்சுக்கோ, சூப்பராக அழகாக மேட்ச் ஆகணும் உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஷேடு இது. இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட். இது மாதிரி நிறைய பாட்டில்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் வாங்கிடுங்க. அண்ட் இதுதான் உங்களுடைய டார்க் ஷேடுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கன்சீலரை என்னுடைய ஸ்கின்ல நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு.
இதுவே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக, இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி கை வச்சுட்டு சும்மா இருப்போமா, ஏதாவது போட்டே ஆகணும்ல. அதனால் நம்ம வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதனுடைய ஷேடு வந்துட்டு டாஃபின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஷேட் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து லைட்டராக இருக்க ஷேட் தான். நான் ஆல்ரெடி இந்த ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ரிமெம்பர் இந்த பாட்டிலை வந்து நான் என்னுடைய பழைய பாட்டில் உடைச்சிருக்கேன். இப்போ நான் திருப்பி அந்த டார்க் கோகோ கன்சீலரே எடுத்துக்கிட்டு இன்னொரு லேயர் கவரேஜ் நான் வந்து கொடுத்துக்க போகிறேன் கண்ணுக்கு கீழே. இப்போ இதையும் நான் வந்து குவிக்காக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது செட் பண்ணுறதுக்கு இந்த கான்டோர் கிட், இல்லைன்னா ஆமாம் கான்டோர் கிட் தான் இது. பட் இதை தான் வந்து நான் என்னோடய ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த எல்லோ பவுடர் இருக்குல்ல, இதை என்னுடைய அண்டர் ஐ செட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் பிராண்ட் டுட்டோரியலில் வந்து சிலர் மார்ஸ், ரோடா, ஹிலாடி ரோடா, ஏடிஎஸ், டாஸ்லர் இந்த மாதிரியான பிராண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, ப்ளூ ஹெவன். இதிலலாம் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஷேடுக்கு இல்லை. அதனால் நான் அவங்களை இதெல்லாம் ட்ரையே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அவங்களுடைய குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் முகத்தில் போடுற ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக போடணும். ரொம்ப சீப்பாக போனோன்னா அதனுடைய குவாலிட்டி வந்து கம்மியாகும். நான் முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுள்னு காமிக்கிறதுல என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறனோ அது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஐ மேக்கப்புக்குள்ளே போயிடலாம். பவுடர் வச்சு கொஞ்சமாக செட் பண்ணியிருக்கேன்னா இது செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த முகத்தில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஐப்ரோஸ்க்கு நான் வெட் அண்ட் வைல்டில் இருந்து இந்த கலர் ஐகான் ப்ரோ பென்சில் வச்சுருக்கேன் பிளாக்ல. ஸோ இதை எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி. ஐஷேடோக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கன்சீலர் எடுத்துக்கிறேன். கன்சீலர் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸை நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே கன்சீலர் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் க்ளீனும் பண்ணிக்கிறேன். வெட் அண்ட் வைல்டில் என்னை எப்போ கேட்டாலும் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டாலும் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வெட் அண்ட் வைல்டு யோசிச்சோன்னே என் கண்ணு முன்னாடி வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ஐஷேடோ பேலட்ஸ் தான். என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ். எல்லார்கிட்டேயும் மேக்கப் விரும்பிகள் எல்லார்கிட்டையும் கண்டிப்பாக இந்த ஒரு பேலட் இருந்தே ஆகணும். எனக்கு தெரியல இதில் என்ன இருக்குன்ட்டு, ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் ரீசெண்டாக இந்த காஸ்மிக் கொலேஷன் அப்படின்ற இந்த வேரியண்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைலாக் கலர், அப்புறம் கொஞ்சம் டீப்பர் பர்பிள் கலர், ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான சியான் ப்ளூ, பீகாக் க்ரீன், பியூட்டிஃபுல்லான ட்ரான்சிஷன் கலர்ஸ், பிளாக், கோல்டு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ நான் நினச்சேன் சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரான்சிஷன் கலர் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷில். இந்த ப்ரஷ் வந்துட்டு பேக்லேருந்து 0 to 8. வெட் அண்ட் வைல்ட்லையும் ப்ரஷஸ் இருக்குது, பட் அது நான் நிறைய வந்து வச்சிடல. ஸோ இந்த கலரை என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். அதே ப்ரஷ்லேயே இந்த டார்க் ப்ரௌன் ட்ரான்சிஷன் கலர் எடுத்துக்கிறேன். அதையும் எடுத்து என்னுடைய சாக்கெட் அண்ட் ட்ரான்சிஷன் ஏரியாவில் போடுறேன். அடுத்தது இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் பிளாக் கலர் இருக்குது. இதை இன்னொரு பிளெண்டிங் ப்ரஷில் நல்லா நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். இதே என்னுடைய அவுட்டர் வி பார்ட்டில் அப்பா எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது பார்த்தீங்கல்ல. ஒரு அஃபோர்டபுளான பேலட்டில் வந்துட்டு இந்த அளவுக்கு பிக்மெண்டேஷனோட கலர்ஸ் அண்ட் கம்மி ஃபால் அவுட்ஸோடு வந்துட்டு நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதனுடைய எட்ஜஸ் வந்து சாஃப்டாக பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஆனால் அந்த வி கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியணும் டார்க்காக அப்படின்றதுக்காக கொஞ்சம் எலாங்கேட்டும் பண்ணுறேன். இப்போ முன்னாடி ஒரு ப்ரௌன் வந்து பிளெண்ட் பண்ணோம்ல ஒரு ப்ரஷில், அந்த ப்ரஷ் எடுத்து அந்த எட்ஜஸை வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன். மேலே இப்படி ரன் பண்ணிங்கன்னா எல்லா பிளெண்டடாக தெரியும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அவ்வளோதான். இந்த கன்சீலர்லேயே இப்படி சும்மா ரேண்டமாக போடுறேன். க்ரீஸை கட் பண்ணியாச்சு. லைட்டாக அந்த கன்சீலரோட திக்னஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பஞ்சை பிஞ்ச் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட் லைலாக் கலர் எடுத்துக்கிறேன். அதை இந்த ஐலிட்ஸோட இன்னர் கார்னரில் போட்டுக்கிறேன். இன்னர் கார்னர் அண்ட் 1/3. ஓகே, ஓகே. நடுவில் இருக்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டார்க் லைலாக் கலர் மாதிரி இருக்குல்ல, நல்லா பிளாக் அண்ட் பர்பிள் அண்ட் சில்வர் அண்ட் பிங்க் கிளிட்டர்ஸ் தான் அதில் இருக்குது. அந்த கலரை இந்த சென்டரில் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன மீதி இருக்கோ அதை சாஃப்டாக அந்த பிளாக்கோட இந்த சைடும் இந்த லைட் லைலாக் கலரோட இந்த சைடும் பிளெண்ட் பண்ணுறேன். திருப்பி அந்த லைட் கலர் எடுத்து அந்த இன்னர் 1/3 ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வெட் n வைல்டோட சிங்கிள் கிளிட்டர் பேன்ஸ் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ். சீரியஸாகவே செம்ம அஃபோர்டபுள். அண்ட் இவங்களுடைய அந்த கிளிட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கியாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து ரொம்ப சங்கிலாம் கிடையாது. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா லைட்டாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக பளிச்சு அப்படிலாம் தெரியாத மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குட்டி ஐலைனர் ப்ரஷ் மாதிரி எடுத்துக்கிறேன். அதில் இந்த கிளிட்டரை இப்படி நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த கட் க்ரீஸில் இப்படி போடுறேன். கரெக்டாக அந்த க்ரீஸ் கட் ஆகுதுல்ல, அங்கே மட்டும். என்ன பண்ணுறேன்னா ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷில் எடுத்து இந்த லோவர் பார்ட் இருக்குல்ல, இங்கே இப்படி இந்த ஃபவுண்டேஷனை இப்படி போட்டுக்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு குயிக்காக அதை பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி சொக்கியாக ஆகிடும், கேக்கியாக ஆகிடும். இந்த மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பேஸ் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை எதுவும் ஃபேஸ் பண்ணாது. அப்படி இல்லைன்னா ட்ரை ஆக போகுது, கேக் ஆக போகுது, கன்றாவே ஆக போகுது. ஓகே, இதான் இப்படி சாஃப்டாக. ஐலைனருக்கு நான் வெட் n வைல்ட்லேருந்து இந்த பிரேக்கப் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ரிட்ராக்டபிள் ஐலைனர் வச்சுருக்கேன். இது ஷார்ப்பாக இருக்கும்போது நான் ஒன்று என்ன பண்ணிக்கிறேன்னா என்னுடைய ஒரு விங் லைனர் மாதிரி நான் வந்து ஃபேக் பண்ணிக்கிறேன். ஓகே, என் கண்ணுக்கு மேலே இருக்க ஏரியா வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக போல்டாக இருக்குது அப்படின்றதுனால கண்ணுக்கு கீழே நான் பெருசாக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நான் எங்கே போகிறேன் இந்த ஐ லுக்லேருந்து எனக்கே தெரியல. பிளாக் மேட் ஐ ஷேடோ எடுத்து இப்படி இந்த என்னுடைய அவுட்டர் வி பிளாக்கையும் லைனர் பிளாக்கையும் ஜாயின் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரேன். என்ன பண்ணுறீங்கன்னு மட்டும் என்ன தயவு செஞ்சு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கே தெரியல. அடுத்து நான் மஸ்காராக்கு வந்துட்டு இந்த வெட் n வைல்டோட XXL லேஷ் இந்த மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது ஒரு பிராண்ட் நியூ மஸ்காரா. ஸோ எனக்கு தெரியல இது எப்படி ஒர்க் ஆகும்னு. என்னுடைய லேஷஸில் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா என்னுடைய ஐஷேடோ பேலட்டே எடுத்துக்கிறேன். இதில் இங்கே ட்ரான்சிஷன் ஒரு கலர் இருக்குல்ல, இந்த கலரை கொஞ்சமாக என்னுடைய ஒரு குட்டி ப்ரஷில் எடுத்துக்கிறேன். இந்த கலரை கொஞ்சமாக ஒரு குட்டி ப்ரஷில் இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து அதை என்னுடைய ஒரு கான்டோர் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா அதான் வெள்ளை அடித்த மாதிரி இருக்குல்ல மூஞ்சு, மறுபடியும் என்னுடைய ஃபேஸில் அந்த ஒரு கலர் அண்ட் அந்த ஒரு டெப்த் டைமென்ஷன் அண்ட் என்னுடைய ஒரிஜினல் கலர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் வந்து இந்த வேலை பண்ணி பார்க்குறேன். இது என்னுடைய சீக்ஸோட எப்படியும் ப்ளஷ் போடுவோம், ஸோ அது செட் ஆகிடும்.
ஓகே, நல்லா ஒரு போல்டான லேஷஸ் போட்டுக்கிட்டேன். என்னுடைய ஃபேஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபேஸ்க்கு ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு ப்ளஷ் ஒன்று வாங்கினேன், பிளேசன் பெர்ரி அப்படின்ட்டு. ஆனால் அது உடஞ்சி சுக்கு நூறாக கன்றாவியாக வந்துருச்சு. ஸோ அதை நான் பிரிக்காமல் கூட வச்சுருக்கேன். அதனால் நம்மக்கிட்ட ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கேன் இந்த மெலோ வைன் எடுத்துக்கிறேன். இது என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ப்ளஷ் ஃப்ரம் வெட் அண்ட் வைல்ட். பட் இது இப்படி உடஞ்சிருக்கிறது தான் என் மனசை வந்து ரொம்ப சுக்குநூறாக உடைக்குது. ஆனால் நான் இதை வந்து பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளஷ் வேலை முடிஞ்சிச்சு. நான் வந்து ஹைலைட்டர் போட்டுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செட்டிங் மிஸ்ட் வச்சு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அது ஃபுல்லாக காயறதுக்குள்ளவே நான் வந்து ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். ஹைலைட்டருக்கு வந்துட்டு ப்ரெஷியஸ் பெட்டல்ஸ் ஃப்ரம் வெட் அண்ட் வைல்ட் அதை எடுத்து என்னோட சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸ், கொஞ்சோண்டு மூக்கிட்டு அண்ட் கியூபிட்ஸ் போ, அப்புறம் இந்த ஹைலைட்டரே என்னுடைய ப்ரோ போன்லேயும். என்கிட்ட ஆக்சுவலாக வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு கோல்ட் பென்சில் இருக்குது, ப்ரௌன் கலர்லேருந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த பென்சில் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லிப் லைனராக யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு ப்ராப்பர் ப்ரௌன் லிப் லைனர் வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இல்லை. ஸோ நான் இது யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வெட் அண்ட் வைல்டோட கேட் சூட் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஷேட் பிஹைண்ட் த ப்ளீச்சர்ஸ் இது எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மஜந்தா பிங்க் மாதிரி. ஸோ கைஸ், திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். இதுதான் வந்து நான் வெட் அண்ட் வைல்ட் ப்ராடக்ட்ஸ் மெஜாரிட்டி 95% வெட் அண்ட் வைல்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு க்ரியேட் பண்ண லுக். ஸோ இந்த லுக் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இந்த லுக் முடிச்சோன்னு தான் நான் யோசிக்கிறேன், இந்த பச்சைக்கல்லுக்கும் இந்த ஐஸ்க்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ட்டு. நான் ஒரு மாதிரி செட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே, ஏதோ நம்ம வித்தியாசமாக ஏதோ பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.